بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم آخى بين أبي عبيدة بن الجراح وبين أبي طلحة رضي الله تعالى عنه. وقيل بلغك أن رسول الله صلى الله عليه وسلم قال لا حلف في الإسلام. فقال أنس قد حالف رسول الله صلى الله عليه وسلم بين قريش والأنصار في داره. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் என்ற நபித்தோழருக்கும் அபு தல்ஹா என்ற நபித்தோழருக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்றார். மேலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்லாத்தில் இரத்த பந்தம் என்பது வெறுமனே சகோதரத்துவத்தில் வராது என்று கூறினார்கள். இது முஸ்லிம்ல 4949வது செய்தியாகவும் வந்திருக்கின்றது. அதாவது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அகதிகளாக சஹாபாக்கள் வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை, உண்பதற்கு சரியான உணவுகள் கிடையாது. ஒரு இடத்திற்கு சென்றால் அங்கே தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், அதற்கெல்லாம் சில கால அவகாசங்கள் பிடிக்கும். ஏனென்றால் அகதிகளாக வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கும் நாம் நடைமுறையை பார்க்கின்றோம். திடீரென்று தன்னுடைய நாடை இழந்து பொட்டி சட்டிகளோடு தூக்கிக்கிட்டு பிள்ளைகளோடு என்ன செய்வார்கள், வருவார்கள். வந்து எந்த இடத்துல தங்குறது, யாருடைய ஆதரவோடு நம்ம இருப்பது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. பிறகு என்ன செய்யும், அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்கும். அந்த மாதிரி சஹாபாக்கள் மக்காவிலிருந்து என்ன செய்து விட்டார்கள், ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு சொந்த வீடு இருக்கும், தோட்டங்கள், மற்ற விவசாய நிலங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த சஹாபாக்களுக்கும் அகதிகளாக வந்த இவர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை என்ன செய்கின்றார்கள், ஏற்படுத்துகின்றார்கள். அப்போ அந்த சகோதரத்துவத்தின் மூலியமாக இன்னொரு விஷயத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். சகோதரத்துவம் என்பது இரத்த பந்தத்தில் அது சேராது. ஆனால் அரபு மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நிலை இருந்தது. எப்படி என்றால், இதே அகதிகளாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்து விட்டால் அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவார்கள். எப்படி ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால், இரத்த பந்தத்தோடு ஏற்படுத்தி விடுவார்கள். அப்படி என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? அப்ப அவங்க சொத்துக்களில் பங்கு வர ஆரம்பித்துவிடும். ஒருவர் சகோதரராக ஆகின்றார் என்றால் என்ன செய்யும், அவருடைய சொத்துக்கு பங்குதாரராக ஆகிவிடுவார். இவர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கு அவர் பங்குதாரராக ஆகிவிடுவார். பிள்ளைகள் எல்லாம் வாரிசுகளாக மாறிவிடுவார்கள், அண்ணன் தம்பிகளாக ஆகிவிடுவார்கள். இந்த மாதிரியான ஒரு இரத்த பந்தம் அந்த அரபு மக்களுக்கு மத்தியில் இருந்தது. அப்ப அதே இரத்த பந்தமும் ஆரம்ப காலத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் பிறகு வாரிசுடைய சட்டம் இறங்க ஆரம்பித்தது. யார் யாருக்கு வாரிசா வரக்கூடியவர்களுக்கு எவ்வளவு சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாரிசுரிமை சட்டம், அந்த வசனங்கள் வந்ததற்கு பின்பு அதை என்ன செய்கின்றார்கள், தடை செய்கின்றார்கள் இஸ்லாத்தில். அதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரி லா ஹில்ஃப ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் என்ன இல்லை, அந்த இரத்த பந்தம் என்பது அகதிகளாக வந்தவர்களுக்கு சகோதரத்துவம் என்பது இருக்கின்றே தவிர, ஆனால் இரத்த பந்த சகோதரத்துவம் என்பது கிடையாது. ஆரம்பத்தில் அது இருந்தது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே. பிறகு அதை என்ன செய்தார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து விட்டார்கள். அதற்கடுத்து சொன்னார்கள், கான ஃபில் ஜாஹிலியத்தி லம் யஸிதுல் இஸ்லாம் இல்லா ஷித்தா. அதே நேரத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை நபி அவர்கள் இறுக்கமாக ஏற்படுத்தினார்கள். சகோதரத்துவம் என்பது இரத்த பந்த சகோதரத்துவம் இல்லை. அதே நேரத்தில் ஒருவர் கஷ்டப்படும் பொழுது அவர் யாராக இருந்தாலும் சரி அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை மிக நெருக்கமாக, மிக கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒருவருக்கு அந்த உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்கடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படிங்கிற செய்தி இதிலிருந்து நாம் விளங்குகின்றோம். ஒரு நாட்டிலிருந்து வந்த அகதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடைமுறைப்படுத்தி காட்டுகின்றார்கள்.
ஐயாவுல் ஜாஹிலியாவுல இரத்த பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அது கிடையாது. இரத்த பந்தம் என்பது வராதிங்க. சகோதரிகளாக நீங்கள் என்ன செய்யலாம்? பழகி கொள்ளலாம், அவளுக்கு உதவி செய்யலாம், அவளுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் என்ன செய்யலாம்? நிறைவேற்றி வைக்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக என்ன செய்கின்றார்கள். அன்று அந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள். ஏனென்றால் அதில் பல பிரச்சனைகள் என்ன செய்யும் வரும். தனக்கு பிள்ளை இருக்கும், பெண் பிள்ளை இருக்கும், ஆண் பிள்ளை இருக்கும், குழந்தைகள் நிறைய இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சொத்துக்களை பங்கிட்டு கொடுப்பதிலே பிரச்சனைகள் வரலாம். ஆகையினால் தான் இஸ்லாம் சொன்னது, இரத்த பந்தத்தில் மட்டும்தான் எது இருக்கின்றது? வாரிசுரிமை சட்டம் வருமே தவிர மற்றவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது? வாரிசுரிமை சட்டம் வராது. அதை போன்றுதான் வளர்ப்பு குழந்தையை பற்றி இஸ்லாம் மிக தெளிவாக சொன்னது. ஆரம்ப காலத்திலே வளர்ப்பு குழந்தைகள் தன் சொந்த பிள்ளைகளாகவே கருதப்பட்டது. ஆனால் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி மாக்கான அந்த வசனத்திலே இந்த மாதிரி தனக்கு யார் பிறந்திருக்கின்றார்களோ அவர்தான் அந்த பிள்ளைக்கு தந்தையாக வருவாரை தவிர இன்னொருவர் தந்தையாக என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார் என்ற சட்டத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான்? தெளிவுபடுத்தினான். அப்போ வளர்ப்பு பிள்ளைகளுக்கு சொத்துல உரிமை இருக்குதா என்றால் கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படையில வளர்ப்பு பிள்ளைக்கு என்ன இல்லை சொத்துல. ஏனென்றால் திடீரென்று ஒரு குழந்தை பிறந்துச்சு வைப்போம், ஒரு 20 வருஷம் கழித்து ஒருவருக்கு குழந்தை பிறந்து விட்டது. ஆரம்பத்துல குழந்தை இல்லை, ஒருத்தருக்கு ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறாரு. இப்ப 20 வருஷம் கழித்து பிறந்த அந்த குழந்தை தான் உண்மையான வாரிசாக ஆகுவார். அவருக்கு தான் சொத்து செல்லும். ஆரம்பத்தில் எடுத்த வளர்த்த பிள்ளை அது வளர்ப்பு பிள்ளையாகத்தான் இருக்குமே தவிர சொத்தில் என்னது வாரிசுரிமை கொண்டாட முடியாது. அதனால்தான் அப்படி யாராவது எடுத்து வளர்த்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு என்று ஏதாவது என்ன செய்ய வேண்டும்? எழுதி வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற நடைமுறையிலே நாம் பார்க்கின்றோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.